எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒரு நார்மல் டெலிவரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது எவ்வளோ பெரிய ஒரு வேதனை, அதை தாண்டி ஒரு பெண் வந்து ஒரு குழந்தையை நல்லபடியாக பெற்றெடுக்கிறதுன்னு சொல்லலாம் இல்லையா? ரொம்ப அது ஒரு மறுஜென்மம் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். இது வந்து நார்மலாக ஒரு டெலிவரி ஆச்சா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இதை தாண்டி வரணும். இது வந்து ஒழுங்காக தலை கரெக்டாக வந்து குழந்தை வரும்போது நம்மளுக்கு இது வந்து நார்மல் டெலிவரி தானேன்னு சொல்கிறோம். அந்த வேதனையை அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க. இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வலது கையோ வந்து ஃபஸ்ட்டு வெளியில் வந்து விடுவோம்பாங்க. யோசிச்சு பாருங்களே, அப்போ வந்து அது ரொம்ப டெண்டர்னா அவ்வளோ இது. ஸோ அதையும் ஜாக்கிரதையாக அதுக்கு பாதிப்பு வரக்கூடாது அந்த உறுப்புக்கு. அதே நேரத்தில் ரொம்ப பார்த்து வந்து குழந்தைய வெளியில் எடுக்கணுங்கிறச்சே ஒரு ரொம்ப தாய்க்கும் சரி இந்த டாக்டருக்கும் சரி எல்லாருக்குமே ஒரு பெரிய சேலஞ்சு இல்லையா? ஆனால் சொல்லுவாங்க அந்த மாதிரி வலது கை வெளியில் முதல்ல வந்ததுன்னா அந்த குழந்தை வந்து கை வேலையில் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும், ரொம்ப திறமையாக இருக்கும். நிறைய வந்து ஒன்று இந்த மாதிரி நல்ல குக்கிங் இது நல்லா பண்ணலாம், இல்லைனாக்கா வந்து நல்ல கைத்தையல்கள், எம்ப்ராய்டரி, பெயிண்டிங், ட்ராயிங், அப்புறம் வந்து இந்த உல்லன் திங்ஸ், அந்த மாதிரி நிறைய பொருள்கள் பண்ணுறது, அந்த மாதிரி அப்படி கைவேலை வந்து அவங்க வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வெறும் பிளைண்ட் ஃபேக்குன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய மாமியாரே வந்து அவங்க சொல்லுவாங்க, அவங்க குழந்தையா வந்து அவங்க பிறக்கும்போது வலது கை வெளியில் வந்துடுதுன்னு. அண்ட் ஷீ இஸ் அன் எக்ஸலண்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி தெரியும், க்ரோஷா தெரியும், நிட்டிங் தெரியும், ஸ்டிச்சிங் தெரியும், குட் குக். ஸோ அந்த மாதிரி பலவிதமான அந்த கைவேலைப்பாடுகள் அவ்வளோ ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க. ஷி வாஸ் டேக்கிங் கிளாஸஸ், நிறைய பேர் சொல்லிக் கொடுத்து, ஈவன் தட் ஒயர் பேஸ்கெட்ஸு, அப்புறம் வந்து மடியில் வந்து பொம்மைகள் பண்ணுறது, இந்த மாதிரி பல விதமான கைவேலைகளில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அது வந்து பிளைண்ட் ஃபெய்த்து நம்ம சொல்ல முடியாது, இட்ஸ் அ ஃபேக்ட்னு ஒரு நமக்கு கண் முன்னால் ஒரு ப்ரூஃபும் இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு குழந்தையோட ஒரு கால் வெளியில் வந்துடும் முதல்ல. அதுவும் அகெயின் கெட் அனதர் சேலஞ்ச் அப்படிம்பாங்க. ஸோ அந்த நேரத்துலையும் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து அதை மெதுவாக எந்த பாதிப்பும் குழந்தைக்கு ஆகாமல், அதே நேரத்தில் தாயும் வந்து கஷ்டம் தான் அது இருந்தாலும் ஒரு நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப கொஞ்சம் அவளையும் வந்து தயார் பண்ணி கொண்டு வந்து அந்த குழந்தைய சேர்க்கறதுங்கிறது அதுவும் ஒரு பெரிய சேலஞ்ச். அதே மாதிரி அதுக்கும் கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி கால் வரைச்சா இதே மாதிரி ட்ராவல் மோர் ஆர் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வரலாம் அப்படிங்கிறதும் சொல்கிற வழக்கம் உண்டு. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது. ஆனால் யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை கையை கூப்பிண்டே பிறக்கிறது தான் நார்மல் டெலிவரி. கையை கூப்பிண்டே பிறக்கிறதுனா எவ்வளோ பெரிய விசேஷம் இல்லையா? நமக்கெல்லாம் தெரிஞ்சு ஆஞ்சநேயர் ஒருத்தர் தான் எப்பவும் நின்று கையை கூப்பிண்டபடி இருப்பார். அவர் வந்து அது ரெண்டு விதம். ஒன்று, அவர் தீவிரமான ராமபக்தர், அதனால வந்து அவர் கையை கூப்பிட்றார். அவர் வந்து வாக்கின் செல்வர், தைரியத்துக்கு, உடல் பலம், மனோபலம் எல்லாத்துக்கும் சிறந்தவர் அப்படிங்கிறதுனால ஒரு ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு. இதுக்காக வந்து நம்ம அவரை வந்து கையை கூப்பி வணங்குவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து அப்படி கையை கூப்பிட்டு பிறக்கிறதுனா அதே மாதிரி அதுவும் ஒரு தீவிர பக்தராக இருக்கணும். அவரால் அந்த குழந்தை வளர்ந்ததும் அவங்கள பார்த்து மீதி பேர் வந்து ஒரு நல்ல ஒரு நமஸ்காரம் அப்படின்னு ஒரு வணங்குற அளவுக்கு பெரிய சிரேஷ்டரா அந்த குழந்தையும் வர்றத ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரூஃப் ஆயிருக்கு. வேற யாரும் இல்லை, நம்ம வந்து 69வது பீட்டாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள், நம்ம எல்லாரும் ஆசையா புதுப்பெரிவான்னு கூப்பிடுறோமே, அவர் குழந்தையா வரும்போது கையை கூப்பிட்டு வந்திருக்கார். அப்போ அம்மா சொன்னாலாம், நிறைய நாளைக்கு ஒரு பெரியவரா வருமா, நிறைய பேர் வந்து இவரை வந்து வணங்குறாப்புல ஒரு நல்ல இதில் இருப்பா அப்படின்னு. யார் எந்த பெண்மணி சொன்னாலும் தெரியாது. எவ்வளோ ஒரு சத்தியமான வாக்கு இல்லையா? அவருடைய குரு பக்தி, அதை போல ஒரு தீவிர குரு பக்தி யாராலையும் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு
மகா பெரியவா வந்து இப்படி அப்படின்னு ஒண்ணு நினைச்சு விட்டார். அவர் ஒரு இச்சாசக்தி மாதிரி இவர் அப்படின்னு ஒரு க்ஷணம் ஒரு விஷயம் ஒரு நினைச்சார்னா இவர் உடனே அந்த கிரியாசக்தியா இருந்து அதை பண்ணி காமிச்சார். அப்படி ஒரு அத்தீந்திர குரு பக்தியை கொண்டவர் நம்ம புது பெரியவா. அந்த புது பெரியவாட எல்லாரும் நம்ம எவ்வளோ வணங்குறோம். அப்படியாப்பட்ட குழந்தையா கையை கூப்பினபடி ஒரு அப்பவே ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகா வந்தார். ஸோ இது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். வந்து அவர் குருவுடைய விஷயத்தை எல்லாம் அவர் நினைச்சதெல்லாம் சாதிக்கிறார் அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனால் இந்த ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருந்து இந்த குழந்தையா பிறந்தது இது புதுசா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று, அந்த தாயார்கிட்ட வந்து யாரோ கேட்டிருக்கா இந்த மாதிரி எப்படி வந்து நீங்கள் இதை சட்டுன்னு கொடுத்துட்டேளா அப்படின்னுட்டு. ஸோ அதுக்கு வந்து என்னன்னா, பெரியவாள் தர்ஷனம் பண்ண போனப்போ நம்ம புதுப்பேரோட பூர்வாசிரம அப்பா வந்து விழுப்புரத்தில் அவர் வந்து வேலையாக இருந்திருக்கார். ஸோ அப்போ வந்து அந்த பெரியவாளோட முகாம் அந்த இடத்துல இருக்கச்சே தர்ஷனம் பண்ண போறச்சே நமஸ்காரம் பண்ணினதுமே கேட்டிருக்கார், இந்த மாதிரி இந்த குழந்தைய கொடுப்பியா அப்படின்னுட்டு. இவருக்கு ஒரு நிமிஷம் புரியல என்ன சொல்லணும் அப்படின்னு இல்லையா. தர்ஷனத்துக்கு இது பண்ணோன்னு காஞ்சிபுரத்துக்கு தர்ஷனத்துக்கு வாங்கினார். அப்புறம் அங்கே போனாக்க வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து அவர் முன்னால் வச்சதும் அப்புறம் உடனே அப்படியே அவர் மலப்பா நின்று இருக்கார். உடனே பெரியவா சொல்லியிருக்கா, நீ உடனே பதில் சொல்ல வேண்டாம், நீ கொஞ்சம் ஆலோசிச்சுட்டு சொல்லு அப்படின்னு. ஸோ வீட்டில் கொஞ்சம் இதுவாக ரெகுலராகவே வந்து டிஸ்கஷன் நடந்துட்டு தான் இருக்கும். அப்போ வந்து ஒருத்தர் கேட்டால், பெரியவா வந்து புது பெரியவா எப்படி ரியாக்ட் பண்ணினா, அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு, அவர்கிட்ட சொன்னேடா அப்படின்னு. இப்போ மாதிரி வந்து ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான டிஸ்கஷனாக தனியாக ஒரு ரூமில் வந்து கணவனும் மனைவி மாத்திரம் பண்ணுற நாட்கள் அது இல்லை. அது ஒரு ஹாலுன்னு இருக்கும், தாவரம் முத்தம் எல்லாமே சேர்ந்த இடத்துல காமன் இடத்துல தான் எல்லாரும் இருப்பா. எந்த விஷயமா இருந்தாலும் அங்கதான் உட்காந்துட்டு பேசுவா. அப்படி பண்ணும்போது இங்க பார்த்தேன்னாக்க எல்லாருமே இது என்ன இப்படி இப்போ அனுப்பலாமா வேண்டாம் ஏதாவது ஒரு இது. அப்போ நம்ம புதுப்பிரிவா கிட்ட இருந்து வந்த ஒரே வார்த்தை என்னன்னா, இவ்வளோ பெரிய பொறுப்பு ஒரு மடத்துல இத்தனை விஷயங்கள் பண்ணணும், யாத்திரை பண்ணணும், பூஜை பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து தர்ம பிரச்சாரம் பண்ணணும், வேத பாடசாலைகளை கௌரவிச்சுக்கணும், அதுக்கு வந்து அவளுக்கான கௌரவங்கள் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன்னும் அடிக்கிட்டே போகலாம். ஸோ இத்தனை விஷயங்கள், இவ்வளோ பெரிய பொறுப்பு, நான் அவ்வளோ சின்னவன், அப்போ என்னால் வந்து அதை பண்ண முடியுமா, ஸ்ரத்தையா பண்ண முடியுமா, நான் வேணா பெரியவாளுக்கு வந்து கைங்கரியம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு மடத்தில் இருந்து விடுறேனே அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ கூட வந்து கைங்கரியம், குரு கைங்கரியம் தான் அவர் வந்து அவ்வளோ விரும்பியிருக்கார் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து அவள் அம்மா அப்பாவும் சொல்லியிருக்கா, கூடவே நீங்கள் பெரியவாள்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் கூடவே இருந்து அவனுக்கு கைடு பண்ணுறதா இருந்தால் இவனை நாங்கள் கொடுக்கறதில்ல, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனையே கிடையாது. ஏன்னா அவனுடைய எதிர்காலம் இதுதான் நீங்கள் நிர்ணயம் பண்ணிட்டு அதுதான் உகந்ததாக இருக்கும், அதனால நாங்கள் கொடுக்குறோன்னு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். பசங்க வந்து ஒரு வேலை நிமித்தமாக வெளியூருக்கு போகிறா, அதுக்கப்புறம் வந்து ஃபாரினுக்கு போகிறா அப்படின்னாக்க அம்மாவுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா குழந்தை வந்து ஒரு நல்ல இதில் போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் ஐயோ நம்ம உடனே நம்ம பார்க்க முடியாது, அவன் என்ன சாப்பிட்டானோ என்ன இது பண்ணினாங்களோ, அந்த ஒரு தவிப்பு எப்போவுமே இருந்துட்டு இருக்கும். அட்லீஸ்ட் இப்போ இந்தியாவுக்குள்ளேன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு ஒரு தடவையாவது அவளால் வர முடியும். வெளிநாடுனாக்க ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர முடியும். இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை இனிமே திரும்பி நம்ம வீட்டுக்கு வரப்போறது இல்லை, இங்கேயோ இருக்க போறா, ஆனால் நம்ம வீட்டுக்கு வரப்போறது இல்லை அப்படிங்கிறச்சே அந்த தாயாருக்கு வந்து எவ்வளோ ஒரு தாபம் இருக்கும் இல்லையா. என்னதான் இருந்தாலும் சரி ஓகே, அதாவது நல்ல ஒரு பெரிய பொசிஷன்ல எல்லாரும் மதிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு அம்மாங்கிறவளுக்கு வந்து நம்ம குழந்தை நம்ம வீட்டுக்கு வரப்போறது இல்லை, நம்ம கையால் ஒரு உண்ட சாப்பாடு கொடுக்க முடியதில்லைங்கிற அந்த ஒரு தாபம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து அதுக்கு இது பண்ணப்போ சொன்னாலாம், அந்த எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிருக்கா, 1954 மார்ச் 22. அதாவது இது அந்த கேள்வி கேட்டவர் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த அம்மாவை பார்த்து கேட்டிருக்க. அப்போ கூட அந்த தேதியிலிருந்து எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாலா, அதுக்கு ஒரு 10 நாள் ஒரு வாரம் முன்னாடியே நாங்கள் வந்து இதுக்கு காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வந்தாங்க. ஏன்னா அதுக்கு டெய்லி என்னென்னமோ அதுக்கு பண்ண வேண்டிய
கிரமங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நாங்கள் பண்ணணுங்கிறதுக்கு போயிட்டோம். அதனால தினமும் வந்து அதெல்லாம் பண்ணுற ஒரு இதுலேயே டைம் போயிடும். நாளைக்கு தான் வந்து அவர் வந்து பீட்டாரோகணத்துக்கு வந்து இங்கே போகிறார், சன்னியாசிரமம் எடுத்துக்க போகிறார். ஸோ இந்த ப்ரீவியஸ் டே அதுக்கு நாளைக்கு அப்புறம் அவருக்கும் நமக்கு ஒன்றும் இல்லை இல்லையா அப்படிங்கிற ஒரு இதுங்கிறச்சு கொஞ்சம் எனக்கு மனசு இதுவாக தான் இருந்தது. அப்புறம் வந்து அவர் சொன்னார் வந்து காத்தால வந்து போச்சு 9 மணி வரைக்கும் நீ என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். ஸோ அதே மாதிரி அந்த தாயார் பாருங்க 9 மணிக்கு பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்க்க போகல. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு அந்த கேம்புக்கு வரா, இல்லைன்னா அங்கே வந்து அந்த ஊருக்கு வரும்போது அந்த புறப்பாடோட அந்த ரோடு தாண்டி போவா இல்லையா, அப்போ அந்த வீட்டு மாடியில நின்றுண்டு அப்போ கூட கீழே இறங்கி வந்து பார்க்க மாட்டாளாம். அந்த அளவுக்கு அந்த அம்மாவும் ஒரு கட்டுப்பாட்டோடு இருந்திருக்கா. என்ன ஆல் சடன் ஒரு தாயான்னு நம்ம பிள்ளை அப்படின்ட்டு ஒரு இருக்கு. ஆனாலும் இது வந்து லோகக்ஷேமத்துக்காக, அதுவும் வந்து இன்னொரு ஒரு குரு நம்மளுக்கு வந்து இதை கேட்டிருக்காரு அப்படிங்கிறதுல அவ்வளோ ஒரு மரியாதை இருந்ததுனால நம்ம எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு புதுப்பிரிவா அப்படி ஓடி 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 கடைசி நாள் வரைக்கும் அவரோட குருவான மகாபரிவாளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி சிறமேற்கொண்டு பண்ணார். அதோடு இல்லாமல் நம்ம பார்டர்ல இருக்கிற நம்மளுடைய எத்தனையோ வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் நேர போய் பார்த்து அவளுக்கு வந்து ஒரு நல்ல போதனைகள்லாம் தெம்ப கொடுத்து அவளுக்கு பிரசாதத்தை கொடுத்து உற்சாகத்தை பண்ணி, அது தவிர வந்து ஒரு குரூப் ஆஃப் லேடிஸை வந்து அவளுக்கெல்லாம் அந்த ரக்ஷா பந்தன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பார்த்துருப்போம். அது ரொம்ப விசேஷமானது. அந்த மாதிரி நாளில் அவளுக்கு அது அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும்னு ஒரு செட் ஆஃப் லேடிஸ் வந்து எவ்ரி இயர் எத்தனை பேர் அங்கே இருக்காங்க ஏதோ ஒரு கான்டாக்டை மாத்திரம் வாங்கி வச்சுண்டு தெரிஞ்சுண்டு அத்தனை ராக்கீஸ் வாங்கி அதுக்கு குங்குமம், அந்த அக்ஷதை, அப்புறம் ஸ்வீட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி அங்கே அவளுக்கு அனுப்புகிற அந்த அளவுக்கு வந்து லுக் அண்ட் கார்னர்னு சொல்வாரு. அந்த மாதிரி நம்ம தேசம் முழுக்க அவர் நடந்து அவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்க. இதை பற்றின நிறைய விஷயங்கள், நல்ல சந்தோஷமான விஷயங்களை தொடர்ந்து நம்ம இதில் பார்ப்போம். பதிவுகள் பின்வரும் பதிவுகளில் கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஜெய் ஜெய் சங்கர், ஹர ஹர சங்கர்.